ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எந்த சப்ஜெக்ட் அப்படின்னா விஷாரத் பூர்வா. ஸோ விஷாரத் பூர்வாத்தில் பேப்பர் 1 வரக்கூடிய சாராங்ஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து 20 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ 12th 1 லட்சுமா. ஸோ இதை ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய எஸ்ஏவும் கூட. ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக லட்சுமான்றது ஒரு பெண்ணோட பெயர். ஸோ இந்த லட்சுமான்றவ எந்த அளவுக்கு தன்னோட லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து சகிச்சுக்கிட்டு டாலரேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த சொசைட்டியில் வந்து எப்படி அவள் வந்து தன்னோட லைஃப்பை லீட் பண்ணுறா, ஸோ இவளோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றத இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. படி புஸ்தக் के आधार पर लक्ष्मा पाठ का सारांश लिखिए. ஸோ லட்சுமா அப்படின்னு தான் உங்களுக்கு கேட்பாங்க. இது 20 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ இதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ரீமதி மகாதேவி வர்மா. ஃபஸ்ட்டு லேக்கிகா பரீட்சை. லேக்கிகானா யாருன்னா ரைட்டர். ஸோ யார் எழுதியிருக்காங்களோ அவங்களுடைய பரீட்சை. लक्ष्मा नामक कहानी श्रीमती महादेवी वर्मा की कहानी है. ஸோ லட்சுமா நாமக் இந்த ஸ்டோரி வந்து ஸ்ரீமதி மகாதேவி வர்மாவனுடையது. ஆப் சாயாவாதிக்கு கவயத்ரி ஹை. ஸோ இவங்க வந்து என்ன சாயாவாத்னா அது எந்த ஒரு விஷயத்தையுமே இயற்கையோட சம்மந்தப்பட்ட இயற்கையோட ரிலேட்டடான விஷயங்கள்லேருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்து சொல்கிறவங்க தான் சாயாவாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையாக நடக்கிற விஷயங்களை வந்து தன்னோட கதைக்குள்ளே ஒரு தீமாக கொண்டு வர்றது. की कवियत्री उनकी कविताओं में उनका अपना दुख मिलता है और कहानियों में समाज की पीड़ा मिलती है. ஸோ அவங்களுடைய போயமில் அவங்களோட கவிதைகளில் மோஸ்ட்லி பார்த்தோன்னா அவங்க தன்னுடைய அப்பனா துக் மில்தா ஹை தன்னுடைய கஷ்டங்களையும் சொல்லியிருப்பாங்க. அவர் கஹானியும் மேம் கதைகளில் வந்து சமாஜ்கி வீடா அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பல கஷ்டமான விஷயங்களையும் வந்து நமக்கு இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. प्रयाग महिला विद्यापीठ की प्रधान आचार्य रही बात को उपकुलपति बनी. அதாவது அவங்க ஸோ அந்த பிரயாக் மஹிலா அதாவது பெண்கள் ஸ்கூலில் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அதுதான் ஸ்கூல் வித்யாபீட் அப்படின்னா ஸ்கூல். அதில் பிரதான் ஆச்சாரியா ரஹீங் ஃபஸ்ட் வந்து ஹெச்எம்மாக இருந்திருக்காங்க, ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்திருக்காங்க. பாத்துக்கோ அதுக்கப்புறம் உபகுலபதி பனி வைஸ் சான்சலராக அதாவது துணைவேந்தர் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வைஸ் சான்சலராக அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆகியிருக்காங்க. மகாதேவி ஆதூனிக் மீரா கஹலாத்திஹே. ஸோ இதனால தான் இந்த மகாதேவி வருமாவை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆதூனிக் மீரா, இந்த மாடர்ன் மீரான்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறதுனால அவங்கள ஆதூனிக் மீரான்ற நேமில் வந்து அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேக் பரீட்சை அப்படின்னா இந்த லட்சுமாவில் என்ன ஆக்சுவலாக இருக்குன்றது ஒரு குறிப்பாக சொல்லியிருக்கிறது. ஸ்திரீ ஷத்ரூபா ஹை, அதாவது பெண்களுக்கு வந்து பல வடிவங்கள் இருக்குது. பராயோங்கே மாமலோங் வஹ, அதாவது மற்றவங்களுடைய விஷயத்தில் அதாவது எதிரிகள் தன்னை துன்புறுத்துறவங்க இல்லை தன்னை கோபப்படுத்துகிறவங்க அநியாயம் செய்கிறவங்களுக்கு மத்தியில் அதுதான் பராயோங்கே மாமலம் மற்றவங்களோட விஷயத்தில் வஹ சண்ட பிரச்சண்ட ஆந்திக ரூப் தாரன் கர்த்திகை. சண்டை பிரச்சனை அந்த பயங்கரமான ஒரு உருவம், அதாவது ரொம்ப கோபமான ஒரு உருவத்திலையும் அந்த பெண்களை வந்து பார்க்க முடியும். वही शीतल मंत बयार बनकर स्वजनों को सुख पहुंचाती है. ஸோ இது ஃபஸ்ட்டு உருவம் என்னென்னா கோபமான ஆக்ரோஷமான உருவத்துலேயும் பெண்களை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஷீத்தல்னா சாஃப்ட், மந்த் பயார் பன்கர் ஒரு சாஃப்டான ஒரு எப்படி அந்த பயார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நல்ல குளிர்ந்த கூலான ஸோ அதாவது அமைதியான சாஃப்டான மிருதுவான மனசோடையும் இருந்து ஸ்வஜனம்னா தன்னுடைய உறவினர்களுக்கு தன்னை சுற்றியவர்களுக்கு வந்து சுக் பகுஞ்சாத்திகே சந்தோஷத்தை கொடுப்பாங்க. யஹ ஐசி ஹி ஏக் ஸ்திரீ கி கஹானி ஹை. ஸோ இது வந்து இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பற்றியது ஒரு ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் உள்ள பெண்ணை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கஹானிக்கா சாராங்ஷ் பார்க்கலாம். லட்சுமாக்கா பரீட்சை. ஸோ இப்போ லட்சுமானா யார், அவ என்ன, ஸோ அவளோட நேட்டிவ் என்ன அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்காங்க. छुट्टियों के दिनों में लेखिका हिमालय के पास किसी पहाड़ी गाँव में ठहरने चाहती थी. அதாவது சுட்டியோங்கிறது லீவ் டேஸில் சுட்டியோங்கி தினம் அப்படின்னா லீவ் டேஸில் லேக்கிகா ரைட்டர் வந்து ஹிமாலயக்கே பாஸ், ஹிமாலயனா அந்த இமயமலை சொல்லல அந்த இமயமலை கிட்ட இருக்கிற கிசி பஹாடே ஒரு மவுண்டன் மலையில் வசிக்கிற காமேம் டஹர்னே அந்த மலையில் வசிக்கிற
கொஞ்சம் அங்கே போய் அந்த மலையில் போய் கொஞ்சம் பார்க்கலாம், அதாவது கொஞ்சம் லீவ் டேஸ் வந்து அங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் மலைவாழ் மக்களிடம் அப்படின்ற மாதிரி அவர் போய் அங்கே போகிறாரு. லட்சுமா உசி காவுக்கு ஸ்திரீ தி. ஸோ அந்த இடத்துல வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் லட்சுமா. ஸோ அந்த பெண்ணை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஊஞ்சே டீலே பர் உஸ்கா சோட்டா சா காஸ் பூசாக்கா கர்தா. அதாவது ஊஞ்சே டீலேன்னு அர்த்தம் அந்த மேலே இருக்கிற ஊஞ்சே டீலேன்னா அந்த மலை மேலே இருக்கிற அந்த குடிசையில் உஸ்கா சோட்டா அவளுடைய ஒரு சின்ன வீடு தான் என்னது அங்கே அந்த இடத்துல இருக்குது. மலை மேலே உயரத்தில் இருக்கிற ஒரு குடிசையில் தான் அந்த பெண் வந்து வசிக்கிறா. அதாவது காஸ் பூஸ்கர்னா அதை சுற்றி வந்து பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துல அந்த வீடு இருக்குது. உஸ்கே பாபுக்கு ஆங்கே கராபுத்தி. அவளுடைய அப்பாவுடைய கண்கள் வந்து கராப் அப்படின்னு என்னென்னா அவருடைய கண் வந்து சரியில்லாமல் இருக்காரு, கண் சரியில்லாமல் இருக்காரு. மாக்கா ஹாத் டூட்டு கையாத்தா. அம்மாவோட கையும் உடஞ்சி போயிடுச்சு. உஸ்கே பத்தீஜிக்கு மாத்தா மர்கை. உஸ்கே பத்தீச்சி அப்படின்னா அந்த பெண்ணுடைய பிரதரோடைய சன், அதாவது தம்பியோடைய பையனுடைய அம்மா மாதா மர்கை, அம்மாவும் இறந்துட்டாங்க. அவர் பித்தா கர்ஸ் சோட்டுக்கர் சலாகையா. அப்பா வந்து என்ன பண்ண வீட்டை விட்டு போயிட்டாரு. அதனால அப்போ அந்த பையன் வந்து தனியாக இருந்ததுனால அந்த பையனையும் இவ தான் எடுத்து கேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. லட்சுமா ஹி இன் சப்கி தேக்பால் கருத்தி தி. ஸோ லட்சுமா தான் இவங்க எல்லாருமே இன் சப்கின்னு என்னது அவங்களோட அம்மா அப்பா பத்தீஜை இவங்க எல்லாருமே தேக்பால் அப்படின்னா கேர் பண்ணிக்கிறா. लज्मा की कहानी। कुछ समय पहले लज्मा का विवाह एक धनी परिवार में हुआ था. ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லட்சுமாவுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. அந்த மேரேஜும் ஏக் தனி பரிவார் में ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் வந்து ஃபேமிலியில் நல்ல மேரேஜ் பண்ணிக்கிறான். उसका ससुराल कुछ दूर के किसी अन्य गांव में था. உஸ்கா சசுரல்னா அவளுடைய மதர் இன் லா ஹவுஸ் வந்து அவள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து ஒரு புதுசாக ஒரு அந்நியக்காவன வேற ஒரு கிராமத்தில் வந்து இருக்காங்க. உஸ்கே பதிகா மானசிக் விகாஸ் ஏக் பாலக் ஜெய்சாத்தா. ஸோ அவளுடைய கணவன் இருக்காங்களா, அவருடைய கணவனுடைய மானசிக் விகாஸ் அப்படின்னா அந்த மென்டலி அவன் வந்து எப்படி இருக்கான்னா மெச்சூர்டு இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி இருக்கான, அதுதான் மானசிக் விகாஸ். அவருடைய மன வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா ஏக் பாலக் ஜெய்சாத்தா, ஒரு குழந்தை போல இருக்கான, எந்த ஒரு வளர்ச்சியிலும் இல்லாமல் ஒரு கணவனை வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க வசதியை வச்சு. லட்சுமாக்கு தேவர் அவர் ஜேட் சாரி சம்பத்தி ஹட்பனா சாகத்தே தே. ஸோ லட்சுமாவுடைய அந்த ஹஸ்பண்டோட பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்களோட உறவினர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவளுடைய எல்லா சம்பத்தி எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் ஹட் பண்ணா. ஸோ அதனால் அதை அவகிட்டேருந்து பறிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஈஸ் மேம் அதனால் லட்சுமாக்கு பாதா மான்கர். அதனால் என்ன பண்ணாங்க, அந்த லட்சுமாவுக்கு அவளுக்கு ரொம்ப கொடுமைகளை பண்ணி உன் லோகோங்னி அந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்க, உன்கி பூரி தரக் பீட்டா, அவளை வந்து ரொம்ப மோசமாக அவளை வந்து அடிச்சிடுறாங்க. வஹ பேஹோஷ் ஹோகை. இதனால் அவள் என்ன ஆயிடுறா, பேஹோஷ் அப்படின்னா மயக்கமாயிடுறா. உசே மரி சமஜ்கர் உன் லோகோங் நே ஏக் கட்டே மேம் சிப்பா தியா. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, அவள் இறந்துட்டா, மரி சமைச்சுக்கிற அவள் இறந்துட்டான்னு நினச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஏக் கட்டி ஒரு மூட்டையில் கட்டி அவளை ஒழிச்சு வச்சிடுறாங்க. ஹோஷ் மேம் ஆனே பர் லட்சுமா கிசி தரக மாயக்கே பகுஞ்ச் கையே. அதுக்கப்புறம் ஹோஷ் மேம்னா இது கான்ஷியஸ் வந்த பிறகு லட்சுமா என்ன பண்ணுறா, எப்படியோ கிசி தரகுனா எப்படியோ மாயக்கே அப்படின்னா அவளுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு, மாயக்கே பகுஞ்ச் கை அம்மாவுடைய வீட்டுக்கு எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துடுறா. தபு சே வஹ அப்பனே பரிவார்க்கா போஜ் டோ ரஹி தி. ஸோ அப்பத்துலேருந்தே அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய ஃபேமிலிக்கான சுமையை வந்து தன் மேலே ஏற்றிக்கிறா. லட்சுமாக்கா கர்த்தவிய. ஸோ லட்சுமாவுடைய டியூட்டி என்ன, அவளோட கடமையாக எதை சொல்கிறாங்க, லட்சுமாக்கே சசுர் வாலும் கோ உஸ்கே ஜீவித் ரஹனே கா சமாச்சார் குச் சால் பாத் மிலா. அதாவது லட்சுமாவனுடைய சசுர் வாலம்னு யார், மதர் இன் லா ஹவுஸ் இருக்காங்களே அவங்க வீட்டில் இருந்து உஸ்கே ஜீவித் அவள் எப்படியோ உயிரோடு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அதுதான் ஜீவித் ரஹனேக்கா உயிரோடு இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் சமாச்சார் குச் சால் பாத் ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஈஸ்வர் அதனால என்ன பண்ணுறாங்க, சசுரால் கே குச் சம்பந்தி उसके अबूत पति को लेकर उसे बुलाने आए. அப்போ இதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த மாமியார் வீட்டிலேருந்து குச் சம்பந்தி ஒரு சில மக்கள் அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே உஸ்கே அவனுடைய அந்த பெண்ணினுடைய அபூத் பதி அப்படின்னா யாருன்னா அந்த இன்னோசன்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு உசே புலானே ஆயே அவளை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. லட்சுமா உன்கே சாத் ஜானே கோ தயார் நஹீத்தி. ஆனால் லட்சுமா என்ன பண்ண அவங்களோட போகிறதுக்கு விருப்பப்படலை, தயாராக இல்லை. வஹ பதி கோ உஸ்கே பாஸ் சோடு ஜானேக்கோ போலி. அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய கணவனை தன்கிட்ட விட்டுட்டு போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா.
उसके ससुर वाले ஆனால் அதுக்கு அவங்க மாமியார் வீட்டில் அவங்களுடைய மதனில ஹவுஸில் இஸ்கேலியே தயார் நஹீத்தே அவங்க வந்து தன்னோட பையனை அங்கே விட்டுட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, லவ்டே கையே அவங்க திரும்பி அவங்களோட ஊருக்கே போயிடுறாங்க. லஜ்மா கிசிபி ஹாலத்துமே, ஸோ லஜ்மாவும் என்ன பண்ணுறா, எப்படியோ எல்லா கிசிபி ஹாலத் எப்படியோ அந்த சுச்சுவேஷனில் அப்பனே தன்னுடைய மா பாப் அவர் பத்தீஜேக்கோ சோட்னே கேலியே தயார் நஹீத்தி. லட்சுமா என்ன நினைக்கிறா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அதுதான் கிசிபி ஹாலத்து மீன் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் தன்னுடைய அம்மா அப்பா தன்னுடைய பிரதரோட சன்னை விட்டுட்டு போகிறதுக்கு அவள் தயாராக இல்லை. வஹ கடி மேகனத்து கற்கே, அவள் என்ன பண்ணுறா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்கா பேர் அவர்களுடைய பேர் பர்த்திஹே அவங்களோட வயிற்றை நிரப்புறாததை அவங்களுக்கு சாப்பாடு போடுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லஜ்மா கி பூஜா, அவளுடைய ப்ரேயர் என்ன. லட்சுமா ரோஜ் துர்கா கி பூஜா கர்த்தி தி. ஸோ லட்சுமா எப்போவுமே டெய்லி வந்து துர்கைக்கு பூஜை பண்ணுவா. வஹ துர்கா சே பிரார்த்தனா கர்த்தி திக்கு, அவள் துர்கா கிட்ட அதாவது கடவுள் துர்கை கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறா அப்படின்னா, ஜோ உஸ் பர் பூரி திருஷ்டி டாலே உஸ்கி ஆங்கிங் ஃபூட்டு சாயே, யார் அவள் மேலே யார் அவளை வந்து தவறான பார்வையில் பார்க்குறாங்களோ அவங்களோட கண்களை நீ எடுத்துரு அப்படின்ற மாதிரி வேண்டாலாம். அதாவது அவங்களுடைய கண்கள் வந்து அந்த தவறான பறை பார்க்க முடியாத அளவுக்கு செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. காவுக்கு அந்நிய ஸ்திரீயோங்னே, ஆனால் அந்த கிராமத்தில் இருக்கிற மற்ற பெண்கள் எல்லாமே சமஜாக்கி என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, லஜ்மா உன்கி சந்தானோங்கே, அவள் என்ன பண்ணுறா, லஜ்மா வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு அமங்கல்கி காம்னா தவறான விஷயங்களை அதாவது தவறான விஷயங்களை அவள் செய்கிறா அப்படின்ற அதாவது வேறு விதமாக ஏதோ கெடுதல் செய்கிறா அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் லேக்கிகாக்கே சமஜானேக்கே பாத், ஆனால் அந்த ரைட்டருக்கு புரிஞ்ச பிறகு தான் லட்சுமா மாதா துர்கா சே, அவள் லட்சுமா என்ன பண்ணியிருக்கா, அந்த மாதா துர்கான அந்த கடவுள் துர்கை கிட்ட சப்கி கல்யாண் கி பிரார்த்தனை கர்னே லகி, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் வேண்டி இருக்கிறான்றதை புரிஞ்சுக்கிறாங்க. லட்சுமா அக்கா பியார், ஸோ லட்சுமாவனுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குது. லட்சுமா லேக்கிகாக்கு ஆதர் கர்த்தி தி. ஸோ லட்சுமா என்ன பண்ணா, லேக்கிகா அவளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறான். वह जंगल से प्राप्त वस्तुओं लेखिका को बेंट करती थी. ஸோ அவள் என்ன பண்ணுறா, அந்த காட்டில் கிடைக்கிற வஸ்துவங்க எந்த பொருளாக இருந்தாலும் லேக்கிகாக்கும் அந்த ரைட்டருக்கு வந்து பெயிண்ட் கர்த்தி கிஃப்டாக கொடுத்துட்றாலாம். ஏக் பார் ஷஹத் லேக்கர், ஒன் டைம் என்ன பண்ணுறா, ஷஹத் அப்படின்னா தேன், ஹனி கொண்டு வந்து லேக்கிகாக்கோ தேனே ஆயே, லேக்கிகாக்கு கொடுக்கறதுக்காக வரா. बिदामेम देने के लिए काले अंगूरों का गुच्छा लाया करती थी. அதாவது அந்த பிதாமேம் தேனேக்கு இல்லையா அவகிட்டயே நேரடியாக போய் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறா, அந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா பிளாக் கிரேப்ஸ், ஸோ அதனுடைய அந்த சாரை வந்து அவங்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்குறா. கபி தூத் அவர் கபி தஹி லேக்கர், அதாவது கொஞ்சம் தயிர் கொஞ்சம் பால் எல்லாமே அவள் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். ஸ்னேஹ் அவர் சித்தாக்கே காரன், அதாவது அன்போடையும் அவங்க மேலே இருக்கிற பற்றுனாலையுமே வக பார் பார் லேக்கிகா சே மில்னே ஆத்திட்டு அவள் அடிக்கடி என்ன பண்ணுறா, அந்த ரைட்டரை போயிட்டு மீட் பண்ணுறா. லேக்கிகா கா சந்தேஷம் அதாவது லட்சுமா கா சந்தேஷம், லட்சுமாவனுடைய என்ன இன்ஃபர்மேஷன் அவள் வந்து கொடுக்குறா, அவளோட நியூஸ் எப்படி வந்து கன்வே ஆகுது. லேக்கிகா லட்சுமாக்கோ படானா சாஹத்தி தி, ரைட்டர் வந்து என்ன நினைக்கிறாங்க, லட்சுமா வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. மக்கர் ஆனால் லட்சுமா பட்னா நகி சாஹத்தி தி, லட்சுமாவுக்கு படிக்கணுன்ற ஆசை இல்லை. வஹ अपने परिवार की देख रेख के सिवाय दूसरा कोई काम करना नहीं चाहती थी. அதாவது அவள் अपने परिवार के தன்னுடைய ஃபேமிலியினுடைய தேக் ரேக்கே சிவாய தன்னுடைய ஃபேமிலியை பற்றிய கவலையை தவிர தூசரா கோயிக்காம் வேற ஒரு எந்த வேலையுமே கர்ணா நஹி சாஹத்தி தி செய்யணும்னு அவள் ஆசைப்படல, தன்னோட ஃபேமிலியுமே தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறா அவங்கக்கிட்ட. வஹ படி லிக்கி நஹி ஹோனே சே பத்திர நஹி லிக்கி தி, அவள் படிக்கவும் எழுதவும் தெரியாததுனால லெட்டர்லாம் அவளுக்கு எழுத தெரியாது. மக்கரானா தூர் சே ஆத்தா பவன், ஆனால் தூரத்துலேருந்து வர அந்த சத்தம் லேக்கிகாக்கோ அந்த ரைட்டருக்கு வந்து லட்சுமாக்கா சந்தேஷ் லட்சுமாவனுடைய நியூஸை வந்து புரிய வச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. விசேஷத்தை என்ன அப்படின்னா, யஹ ரேகா சித்திர சச்முச் பகு சுந்தர் ஹை. ஸோ யஹ ரேகா சித்திரம் இந்த அவளுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ரியலாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லேக்கிகா அணி அனுப்பம் டங்கு சே லட்சுமாக்கா சித்திர கிங்சா ஹை. ரைட்டர் என்ன பண்ணுறாங்க, அனுப்பம் டங்ஸே அன்கம்பேரபிள் ஒரு ஒப்பற்ற ஒரு தன்னுடைய மெத்தடில்
லட்சுமாவனுடைய கேரக்டர் வந்து நமக்கு கொண்டு வராங்க. லட்சுமா का एक काल्पनिक बिंब उठकर हमारे आंखों में बस जाता है. ஸோ லட்சுமானுடைய கால்பனிக் பிம்ப ஒரு கற்பனையான ஒரு உருவம் ஊட்டுக்கர் நம்மளுடைய மனசில் அது தோன்றி ஹமாரி ஆங்கோங்க நம்மளுடைய கண்கள் ஃபுல்லாக அவளுடைய உருவம் தான் நிறைஞ்சிருக்கு இந்த கதையை படிக்கும்போது. வஹ தேர் தக் ஆங்கோங் சே நஹி உத்ரா, அது ரொம்ப நேரம் நம் கண்களை விட்டு அகலவே இல்லை. அந்த உருவம் நம்ம கண் முன்னாடியே இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது. யஹி லேக்கிகாக்கி சஃபல்தாக, இதுதான் ஒரு உண்மையான ரைட்டனுடைய ஒரு சக்ஸஸும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா இஆர்சி. ஸோ நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், சாராங்ஷ் படித்தாலே உடனே இஆர்சி படிச்சிருங்க. ஸோ எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் தனியாக படிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இஆர்சி என்ன கொடுத்துருக்காங்க, மேரே அப்னே பீச் கா அந்தர் வஹ அப்னே சஹஜ் மமதா சே பர் லேத்தி ஹை. என்ன பண்ண, மேரே அப்னே பீச் கா அந்தராவை என்னோட மனசில் தன்னுடைய அன்பை வந்து அன்பால் என்னை வந்து நிறைச்சிருக்கா யார், லட்சுமா அப்படின்னு ரைட்டர் சொல்கிறாங்க. இது ஃபைனலி முझे उस तक पहुंचने के लिए कोई प्रयास नहीं करना पड़ता. ஆனால் அவன் அந்த அளவுக்கு அவளை ரீச் பண்ணுற அளவுக்கு என்னால் பண்ண முடியல, அவளுடைய அன்புக்கு ஈக்குவலாக என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இது எந்த கதையிலேருந்து எடுக்கப்பட்டது, என்னுடைய ஆத்தர் யாருன்றது தான் ஃபஸ்ட்டு எழுதணும். யஹ வாக்கிய ஸ்ரீமதி மகாதேவி வர்மாக்கி லஜ்மா நாம கஹானி சே தியா கயா ஹை அப்படின்னு முடிச்சிடணும். ஸோ இங்கே என்னென்னா, அந்த ரைட்டருடைய ஒரு சின்ன அந்த சந்தர்ப்பம் அப்படின்னா, இப்போ இந்த லைன் கொடுத்துருந்தாங்களே கொஷின், அந்த கொஷின் எந்த இடத்துல சொல்லப்பட்டதுன்றதை ஷார்ட்டாக சொல்லியிருப்பாங்க. लेखिका इस कहानी में लज्मा नामक पहाटी लड़की का ரேகா சித்திர கிஞ்சதி ஹை. அதாவது ரைட்டர் என்ன பண்ணுறாங்க, இந்த கதையில் லஜ்மான்ற பேரில் பஹாட்டி லடுக்கிக்கா மலையில் வாடுற ஒரு பெண்ணினுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து நமக்கு கண் முன்னாடி கொண்டு வராங்க. தோனோங்கி ஆத்மீயத்தாக்கே சம்பந்தமே, அதில் இந்த ரைட்டர் மற்றும் அந்த லட்சுமாவனுடைய மனப்பூர்வமான அந்த மனசால ஏற்பட்ட அந்த ரிலேஷன்ஸை வந்து லேக்கிகா யஹ வாக்கிய லித்திகை அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் இந்த சென்டென்ஸ் வந்து லேக்கிகா எழுதியிருக்காங்க. ஸோ வியாக்கிய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, அந்த 2 லைனுடைய महादेवी जी अपनी प्रसन्नता कहानी लिखकर प्रकट करती थी. அவங்க என்ன பண்ணுற, மகாதேவி அப்பனி பிரசன்னத்தா கஹானி லிக்குக்கர் தன்னுடைய புகழ்பெற்ற கதைகளை எழுதி லிக்குக்கர் பிரகட் கர்த்தி தி அதை வெளிப்படுத்துகிறாங்க. மக்கரானாவே அப்பனி துக்குக்கோ பிரகட் நஹி கர்த்தி தி, அவங்க எப்பவுமே தன்னுடைய புகழ் சந்தோஷத்தை மட்டும்தான் தன்னோட கதைகளில் கொண்டு வராங்க. அதில் தன்னுடைய அப்பனே துக்குக்கோ தன்னுடைய கவலைகளை அதில் வந்து வெளிப்படுத்தலை. உன்கோ அப்பனா துக் கிசிக்கோ சுனானா அச்சா நஹி லத்தா, அவங்களுக்கு அப்பனா துக்குன்னு தன்னுடைய கவலையை மற்றவங்க வந்து கேட்கணுன்ற ஆசை அவங்களுக்கு எப்பவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் தன்னுடைய கவலையை எப்பவுமே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. லட்சுமா கா ஸ்வபாவ் பி ஐசா ஹி ஸ்வபாவத்தா, லட்சுமாவனுடைய கேரக்டரும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். லட்சுமா துக்கு சே கபி நஹி கபராத்தி தி, லட்சுமா எப்பவுமே கவலையினால எப்பவுமே கவலையை கண்டு எப்பவுமே பயப்பட மாட்டா. வஹ அப்பனா துக் பிரகட் நஹி கர்த்தி தி, அவ தன்னுடைய கவலையை எப்பவுமே வெளிப்படுத்த மாட்டா. மக்கரானா தூசரோங்கோ துக்கி தேக்குக்கர் பியார் பரசாத்தி தி, ஆனால் மற்றவங்களுடைய கவலையை பார்க்கும்போது அன்பால் அவங்கள வந்து ஆறுதல் படுத்துவா. ஸ்வபாவ்கி இஸ் சமானதா, இந்த கேரக்டனுடைய இந்த ஈக்குவாலிட்டி தான். அதாவது இந்த ஈக்குவாலிட்டின்னு என்ன அர்த்தம், இந்த ரைட்டருக்கும் லட்சுமாக்கும் உள்ள அந்த பொருத்தம்னா के कारण लेखिका लक्ष्मा को चाहती थी, அதனால தான் லேக்கிகாவுக்கு லட்சுமாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு தனக்கு என்ன கேரக்டர்லாம் இருக்கோ அதுவுமே லட்சுமாவுக்கு இருக்குமே, அவங்களுக்கு வந்து அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு. லேக்கிகா நகர்கி தி, அவங்க வந்து லேக்கிகா வந்து சிட்டியில் இருக்கிறவங்க, சிக்ஷித்து தி நல்ல படித்தவங்களும் கூட. மக்கரானா லட்சுமா பஹாடுக்கு அவுரத்து தி, லட்சுமா வந்து மலையில் வாடுற ஒரு பெண். அசிக்ஷித்தி படிப்பறிவு இல்லாதவ. லட்சுமா கே பியார் கே காரன், லட்சுமாவுடைய அன்பு ஒன்று தான். உன் தோனோக்கா, இவங்க 2 பேருடைய யஹ பேர் இந்த வேற்றுமையை மிச்சாத்தாகை, இந்த வேற்றுமை அடியோடு அழிச்சிருச்சு. அதாவது இவங்க படிச்சிருக்காங்க, அவங்க படிக்கலை, அவங்க சிட்டியில் வாழ்ந்தவங்க இவங்க கிராமத்தில் வாழ்ந்தாலும் இந்த அன்பு ஒன்று தான் இவங்க 2 பேருமே இணைச்சிருச்சு. லேக்கிகா கோ லட்சுமா தக் பஹுஞ்ச்னே கே லியே கோயி பிரயத்தன் நஹி கர்னா படுத்தா. ஸோ அதனால் ரைட்டருக்கு வந்து லட்சுமா கிட்ட பழகிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் தேவையில்லாமல் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா 2 பேரோட கேரக்டரும் ஒன்றா இருந்ததுனால ஈஸியாகவே அவங்க அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க. விசேஷத்தை என்னென்னா, பூரி கஹானி லட்சுமா கா சித்திர கிஞ்சதி ஹை, இந்த ஃபுல் கதையுமே லட்சுமாவனுடைய கேரக்டர் தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. यह वाक्य இந்த சென்டென்ஸ் இஸ் ரேகா சித்திர கி ஏக் ரேகா ஹை, இந்த சென்டென்ஸ் இந்த லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஒரு விஷயமா இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் ERC என்ன அப்படின்னா जब बहुत भूख लगी, அதாவது எப்போ ரொம்ப பசிக்குதோ தப் உன் ஹோனே, அப்போ இங்கே உன் ஹோனேன்றது அந்த லஜ்மாவை குறிக்குது. பீலி மிட்டிக்கா ஏக் கோலா பன்கர், அந்த மண் இருக்கு இல்லையா, களிமண், அந்த மண்ணை வந்து கோலா பனாக்கர் ஒரு உருண்டையாக பிடிச்சி மோகமேம் ரக்கா தன்னோட வாயில் வச்சுட்டு அவர் ஆங்கு மூங்குக்கர் கண்களை மூடிட்டு என்ன திங்க் பண்ணிப்பாலாம், அந்த மண் உருண்டையை லட்டு காயா நான் லட்டு சாப்பிட்றேன்னு நினச்சிட்டு அந்த மண் உருண்டையை சாப்பிடுவாளாம். ஸோ இந்த ஒரு ரொம்ப ஒரு சிம்பத்தியான சென்டென்ஸ் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பிரசங்க் அப்படின்னா அதே தான் மகாதேவி வர்மாவுடையது, இது இந்த கதையிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடணும். சந்தர்ப் என்னன்னா லட்சுமா ஏக் தின் லேக்கிகாக்கோ அப்பனி கஹானி சுனாத்தி ஹை. ஸோ லட்சுமா இந்த சென்டென்ஸ் எப்போ சொன்னதுன்னா, லட்சுமா வந்து ஒரு நாள் லேக்கிகா கிட்ட, ரைட்டர் கிட்ட தன்னுடைய கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். இசி சந்தர்ப்பமே, அப்படி தன்னுடைய கதையை சொல்லிட்டு இருக்கும்போது இசி சந்தர்ப்பமே அந்த சுச்சுவேஷனில் யஹா வாக்கிய கஹத்திகை, ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறா. ஸோ இதில் வியாக்கியம் என்னன்னா லட்சுமா கா விவாஹ் ஏக் தனி பரிவார் மேம் புவாத்தா. ஸோ ஏற்கனவே இந்த வந்து எஸ்சியில் படித்தது தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, லட்சுமா வந்து அவருடைய மேரேஜ் வந்து ஒரு நல்ல வெல்த்தி ஃபேமிலியில் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உஸ்கா சசுரால் குச் தூர் கிசி அன்னி காவ் மேம் தான். ஸோ அவங்களுடைய மதரின்லா ஹவுஸ் வந்து கொஞ்சம் தூரம் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. லட்சுமாக்கி பதிக்கா மானசிக விகாஸ் ஏக் பாலக் ஜெய்சாத்தா. இது பாருங்கள், அப்படியே அந்த எஸ்ஏல படித்த பேராகிராஃப் தான் வருது. லட்சுமாக்கியை பற்றி, லட்சுமணுடைய ஹஸ்பண்ட் வந்து மனசளவில் வளர்ச்சி அடையாத ஒரு குழந்தை போல தான் இருக்காங்க. லட்சுமாக்கிய தேவர், லட்சுமணனுடைய தம்பியும் அவங்களுடைய ஜேட் அப்படின்னு அவங்க சம்மந்தப்பட்ட ரிலேஷன் சாரி சம்பத்தி எல்லா சொத்துக்களையும் ப்ராப்பர்ட்டிஸையும் ஹட்பனா சாகத்திட்டே கொள்ளையடிக்கணும், அவங்ககிட்ட பிடிங்கிடணும்னு ஆசைப்படுறாங்க. இஸ்லியே உன் லோகோங்னே. ஸோ அதனால அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, லட்சுமாக்கோ பூரி தரக் வீட்கர், லட்சுமாவை ரொம்ப மோசமாக அவளை அடிச்சுட்டு கட்டே மேம் ஃபேங்க்குதியா ஒரு மூட்டையில் கட்டி தூக்கி போட்டுடுறாங்க. லட்சுமா கிசி தரக் பச்கர், ஆனால் லட்சுமா எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்து அப்பனே கர் லவுட்னே லகி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துடுறா. மீன்ஸ் என்னென்னா தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு திரும்பி வந்துடுறா. 3 தின்கா ராஸ்தா தா. ஸோ 3 days வந்து அப்படியே அந்த 3 தின்கா ராஸ்தா தா ராஸ்தேமே முசே பூக் லகி, அதாவது 3 நாள் அவன் நடந்துகிட்டே இருக்கலாம், தப்பிச்சு வெளியே வரா இல்லையா வீட்டுக்கு. அப்போ 3 தின்கா ராஸ்தா, ஸோ 3 days அவன் நடந்தே வந்துட்டுருக்கான். ராஸ்தேமே வர வழியில் உசே பூக் லகி, அவளுக்கு ரொம்ப பசிச்சிருச்சான். தோ வஹ உஸ்னே, அப்போ அவள் என்ன பண்ணுறா, பீலே மிட்டிக்க கோலேக்கோ அந்த மண் உருண்டையை, அந்த மண்ணை எடுத்து ஒரு உருண்டையாக பண்ணி லட்டு சமைச்சுக்கிற, அதை லட்டாக நினச்சிட்டு காலே தீத்தி அதை சாப்பிட்றாலாம். ஃபேர் பஹூத்ஸா பானி பீலே தீத்தி, அதுக்கப்புறம் நிறைய தண்ணி எடுத்து அதை குடிச்சிடுறா. அப்படின்றது ஒரு கஷ்டமான சூழ்நிலையை அவள் லேக்கிகா கிட்ட சொல்கிறது தான் இந்த ERCயோட எக்ஸ்ப்ளனேஷன். विशेषता என்ன அப்படின்னா, लेखिका लक्ष्मा के दुख और दुख को सहन करने की उसकी शक्ति का परिचय देती है. ஸோ லேக்கிகா இந்த சென்டென்ஸ் மூலமாக நமக்கு என்ன புரிய வைக்கிறாங்க, லட்சுமாவனுடைய கவலை மற்றும் துக்குக்கோ சஹன் கர்னேக்கி அந்த கஷ்டத்தை அவள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவளுடைய உஸ்கி சக்தி, அவளுடைய அந்த சக்தியை வந்து நமக்கு தெரிய வைக்கிறாங்க. ஹர் ஹால் மேம் ஜீனா ஹை அவர் ஜீத்னா ஹை, எந்த ஒரு சூழ்நிலையும் வாழணும், மற்றவங்களுக்கு வாழவும் வைக்கணும் அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. யஹா வாக்கி யஹி சீக் தேத்தா ஹை, இந்த சென்டென்ஸ் இதுதான் நமக்கு இந்த லெசனை நமக்கு டீச் பண்ணுது. சீக் அப்படின்னா லெசனை நமக்கு புரிய வைக்குது, அதாவது நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையும் வாழ கற்றுக்கணும் அப்படின்றதான் இது நமக்கு ஒரு லெசனாக சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், உஸ்கி சித்திர ரச்சனா மேம் சாஹே குச் अर्थ न रहे पर बनाने वाली उंगलियों का अपटु परिश्रम और साधन हीनता तो प्रत्यक्ष हो ही जाती है. சேம் அதே தான். பிரசங்க் வந்து நீங்கள் யஹ வாக்கிய இதுலேருந்து எழுதுறது, இது யார் எழுதுனாங்கன்னு எழுதிடுங்க. சந்தர்ப்பம் என்ன, அதாவது இந்த லைன் எதை குறிக்குது அப்படின்னா, லட்சுமா ஏக் பஹாடி அவுரத்தியா வந்து ஒரு மலையில் வாழற ஒரு பெண்ணு. வஹ கபி கபி சித்திர கிஞ்சதி தி. ஸோ அவள் கபின்னா அடிக்கடி சித்திர கிஞ்சத்தின படம் நல்லா வரைஞ்சிட்ருப்பா, ஏதாவது ஒன்று வரைஞ்சிட்டே இருப்பான். இஸ் சம்பந்தமே லேக்கிகா யஹ வாக்கிய லிக்தி ஹை. ஸோ இது சம்பந்தமானதான் லேக்கிகா இந்த சென்டென்ஸ், அதாவது இந்த சென்டென்ஸ் வந்து எழுதுனாங்க, அதை மீன் பண்ணி தான் இந்த லைன்ஸ் வந்து வந்திருக்கு புக்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைனோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. லேக்கிகா ஏக் பார் ஹிமாலய் கா சித்திர கிஞ்சதி தி. ஸோ லேக்கிகா ஒரு டைம் என்ன பண்ணுறாங்க, ஒரு தடவை அந்த மலையை வந்து வரையணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க.
அப்போது உசே தேக் அதை பார்த்த லட்சுமானே லட்சுமண் என்ன பண்ணுறா கஹா கி சொல்கிறா உசே பி சித்திர கிஞ்சனா ஆத்தாஹே நானும் நல்லா படம் வரைகிறதுக்கு தான் நானும் நல்லா படம் வரைகிறேன் நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலையில் வந்து படம் வரைஞ்சிட்ருக்காங்க லேக்கிகா. அப்போ அதை பார்த்த லட்சுமண் என்ன பண்ணுறா நானும் இங்கே படம் வரைகிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. மக்கர் ஆனால் அவ காக்கஜ் பர் நஹி ஆனால் அவள் பேப்பரில் இல்லை பல்கி கரோங்கி தீவாரம் பர் அவன் என்ன பண்ணுறா வீட்டில் இருக்கிற தன்னுடைய சுவற்றிலெல்லாம் வேலை பூட்டை கிஞ்சா கத்திட்டு ஏதோ ஒரு படத்தை கைக்கு வந்த படத்தை அவள் வந்து வரைஞ்சிட்டு இருப்பாளாம். கிசினே லட்சுமாக்கோ சித்திர கிஞ்சனா நஹி சிக்காயா ஆனால் யார் ஒருத்தருமே இந்த லட்சுமாவுக்கு படம் வரைகிறதுக்கு சொல்லி தரலையாம். நஹி சிக்கானா யாருமே டீச் பண்ணலை. வஹ பஹாட்டி அவுரத் ஸ்வயங் சித்திர கிஞ்சதீதி அவள் மலையில் வாழற பெண்ணுன்றதுனால தானாகவே அந்த படம் எப்படி வரையுதுன்றதை அவள் லேர்ன் பண்ணிக்கிட்டாலாம். லேக்கிகா நே உஸ்கி சித்திர தேக்கே லேக்கிகாவும் என்ன பண்ணுற அவளுடைய படங்களை வந்து பார்க்குறாங்க. உஸ்கி சித்திர ரச்சனாமே கோயி அர்த்த நதா அவளுடைய படத்தில் அவரை வரைஞ்ச படங்களில் பார்த்தா கோயி அர்த்தம் ஒரு அர்த்தமும் இல்லை, அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லாக இல்லை. ஆனாலும் மக்கர் வஹ சித்திர அந்த அந்த பிக்சர் வந்து லட்சுமாக்கு பரிச்சிரம் கா பரிச்சை தேத்தாத்தா லட்சுமாவனுடைய ஹார்ட் ஒர்க்கை நமக்கு வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அவருடைய கலை நயம் நமக்கு வந்து புரியுது. தேக்னே சே ஹி பத்தா சல்தா தாக்கி ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன விஷயம் புரியுது அப்படின்னா பீனா கிசி சாதன்கே அதாவது எந்த ஒரு பொருளையும் யூஸ் பண்ணாமல் சாதனை ஏதோ ஒரு பொருளையும் மீடியமாக வச்சு யூஸ் பண்ணாமல் சித்திர கிங்சா கயாத்தா படம் வரைய முடியுன்றதை அந்த பெண்ணை நமக்கு சொல்லியிருக்கா. அதாவது நம்ம யூஸ்வலாக ட்ராயிங் பண்ணணும்னா ஒன்று பென்சில் வேணும் இல்லை ஏதாவது ப்ரெஷ்ஷு அந்த மாதிரி இருந்தால் தான் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அவள் என்ன பண்ணுறா எதுவுமே இல்லாமல் கையில் கிடைக்கிற பொருளை வச்சு அவள் படம் வரைகிறா. விசேஷத்தை என்ன அப்படின்னா லேக்கிகா லட்சுமா கா ஸ்வபாவ் और प्रतिभा का वर्णन करती है. ஸோ லேக்கிகா லட்சுமாவுடைய கேரக்டர் பற்றியும் அவளுடைய பெருமைகளை பற்றியும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லட்சுமா கா ரேகா சித்திர கிங்சதி ஹே லட்சுமாவனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம கண் முன்னாடி கொண்டு வராங்க. யஹ வாக்கிய உசிக்கே ஏக் ரேகா ஹை இந்த சென்டென்ஸ் அவளுடைய வாழ்க்கையை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம தேர்ட் ஒன் பார்த்ததுக்கு நீங்கள் ஈஸியாக க்ளூ வச்சுக்கலாம். சித்திர ரச்சனா சித்திரனாலே படம் வரைகிறது. ஸோ அப்போ அந்த படம் வரைகிறத வச்சு நீங்கள் அது எந்த எஸ்ஏலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்துக்கலாம். உங்களையும் அதாவது கைகளில் எந்த ஒரு முயற்சி இல்லாமல் சாதன் ஹினத்தா அதாவது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பயன்படுத்தாமல் அவள் படம் வரைகிறா இல்லையா. ஸோ அந்த க்ளூவை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த இஎஸ்சி வந்து எந்த லெசன்லேருந்து வந்ததுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இங்கே இந்த ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமாஜ்க்கு மனோவிஞ்சான் கா ஜைசா பரீட்சை சமதல்மை மில்தா ஹை அதாவது இந்த சொசைட்டினுடைய மனோவிஞ்சான் அவங்களோட சைக்காலஜி அவங்களோட மன ரீதியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்கான அறிமுகம் எல்லாமே சமதல்னா இந்த பூமியில் இந்த உலகத்தில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல் வைசேகி பரிவர்த்தனா நம்ம மலையில் வாழற மக்களுடைய விஷயங்களையும் நம்ம இந்த பூமியில் தான் பார்க்குறோம். அதை ரெண்டு விஷயங்களையும் ஒரே இடத்துல தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அவங்க அதை ஹேண்டில் பண்ணுற விதம் தான் வித்தியாசமாக இருக்குன்றதை இந்த லைனில் சொல்ல வராங்க. ஸோ பிரசங்க் என்னென்னா அதே தான் யார் எழுதுனாங்க ஸ்ரீமதி மகாதேவி வர்மா லட்சுமா நாமக் கஹானி சே தியா கயா ஹை. ஸோ சந்தர்ப் என்னென்னா லேக்கிகா லட்சுமா நாமக் பஹாட்டி அவுரத்துக்கா வர்ணன் கர்த்தே ஹே. ஸோ இதில் ரைட்டர் என்ன பண்ண லட்சுமாவனுடைய அந்த மலைவாழ் பெண்ணனுடைய கேரக்டர் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உஸ்கி கிரியாக்கே பிரதி அதாவது அவளுடைய செயல்களை வச்சு தான் வஹாக்கே லோகோங்கி அங்கே வாழற மக்களினுடைய மனோபாவனாக்கோ அவங்களோட மனநிலையை வந்து இஸ் வாக்கியமே பிரகட் கர்த்தேகை இந்த சென்டென்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களாம் அவளுடைய செயல்களை வச்சு. व्याख्या என்ன அப்படின்னா லட்சுமா கே தேவர் और जेठ ने उसे मार डालने की कोशिश की थी. அதாவது அந்த லட்சுமாவனுடைய ஹஸ்பண்டுடைய பிரதர்ஸு அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே அவளை அடித்து மார் டால்னேக்கி கௌஷிஷ் அவளை அடித்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. வஹ கிசி தரக் பச்கர் ஆனால் அவள் எப்படியோ தப்பிச்சு அப்பனே காவ் பகுஞ்சி தன்னுடைய கிராமத்துக்கு ஓடி வந்துடுறான். 5 साल बाद 5 years கழிச்சு உசி ஜீவித்து ஜான்கர் அவள் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு உஸ்கே சசுர் வாலே அவளுடைய மதனிலா ஹவுஸ்லேருந்து உஸ்கே பதிக்கே சாத் ஆயே அவளோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வராங்க. வே லட்சுமாக்கோ லே ஜானா சாஹத்தே தே அவங்க என்ன பண்ணுறாங்க லட்சுமாவை தன்னோட கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. மக்கர் லட்சுமா நஹி கையி ஆனால் லட்சுமா என்ன பண்ண அவங்களோட போக விருப்பப்படல. ஈஸ் பர் பஹாடி அவுரத்தேங் இதுலேருந்து என்ன தெரியுது அந்த மலைவாழ் பெண்கள் எல்லாமே லட்சுமாக்கி சரித்திர பர் சந்தேக கர்னே லகே அங்கே வாழ்கிற மற்ற பெண்கள் எல்லாருமே. ஸோ அதனால் அங்கே இருக்கிற மலையில் இருக்கிற பெண்கள் எல்லாமே லட்சுமாவோட கேரக்டரை வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகக்கர்னு அவளோட கேரக்டர் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ ஏன் போக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்திரீ கே சாத் அந்நியாய கர்னே வாலே புருஷ்கோ
கோயி நஹி டாக்டதா. ஆனால் பெண்கள் கிட்ட அநியாயம் பண்ணுற அந்த ஆண்களை வந்து யாருமே வந்து திட்ட மாட்டேங்கிறாங்க. நஹி டாக்டதானா அவங்கள யாரும் திட்ட மாட்டுறாங்க. மக்கர் ஆனால் एक पुरुष के प्रति अन्याय की कल्पना करके ही उसकी पत्नी का बड़ा बुरा कहना लोगों की आदत है. ஆனால் एक पुरुष के प्रति ஆனால் ஒரு ஆணுக்கு அநியாயம் நடந்துச்சுன்னா அநியாய்க்கு கல்பனா கற்கே அவனுக்கு தான் அநியாயம் நடந்துச்சுன்னு அவங்களா கற்பனை பண்ணிட்டு பத்னிகா பலாபுரா அந்த பெண்ணை பற்றி தவறான விஷயங்களை வந்து மக்கள் பேசுறது தான் இயல்பாக போயிடுச்சு. அதுதான் அவங்களுடைய இயற்கையாகவே இருக்குது. லோக் சமதல் மேம் ரஹேங் யா பஹாட் மேம், அதாவது மக்கள் வந்து நிலத்தில் வாழ்ந்தாலும் அதாவது கீழே இருந்தாலும் மலை மேலே வாழ்ந்தாலும் உன்கி மனோபாவனை அவங்களோட மனநிலை ஐசேஹி ஹோத்தேஹே எல்லா மனநிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. விசேஷத்தை என்ன அப்படின்னா லேக்கிகா சாஹத்தி தீக்கி, அதாவது ரைட்டர் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா நாரியோங் உன்னத்தி கரேங் பெண்கள் கண்டிப்பாக வளர்ச்சி அடையணும். நாரியோங்னா பெண்கள் கண்டிப்பாக வளர்ச்சி அடையணும். உன்கி யஹி சாஹ அவங்களுடைய இந்த விருப்பம் இஸ் வாக்கியமேம்பி பிரகட் ஹோத்தி ஹை இந்த சென்டென்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பெண்களுடைய நிலை உயரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் ERC. ஸோ இது நல்லா வந்து ரீட் பண்ணிக்கோங்க.